Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற விஷயம் வந்து காலி லினக்ஸ்ல வந்து எப்படி ஒரு வீடியோ எடிட்டர் வந்து இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுலயும் கூட ரெண்டு மெத்தட் வந்து இன்ஸ்டால் பண்ணலாம். ஒன்னு வந்து PPA மெத்தட், அதாவது டெர்மினல் வச்சு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் பண்றா போல இருக்கும். இன்னொன்னு வந்து நம்ம அந்த டவுன்லோட் அந்த zip ஃபைலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு ஓபன் பண்ணி யூஸ் பண்றா போல இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெர்மினல் வச்சு எப்படி இன்ஸ்டால் பண்றதுன்னு பார்த்துடலாம். ஸோ இதுக்கு தேவையானது வந்து நம்மளுக்கு கரெக்டான வந்து சோர்ஸ் லிஸ்ட்டு தேவை. ஸோ நான் வந்து அஃபிஷியல் பேஜ்லேருந்து சோர்ஸ் லிஸ்ட்டு எடுத்து போட்டேன், பட் எனக்கு ஒர்க் ஆகலை. ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கா நான் வந்து 2 சோர்ஸ் லிஸ்ட்டு வந்து தேடி என்னோடய சோர்ஸ் லிஸ்ட்டு பேக்கேஜில் வந்து போட்டேன். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் ஒர்க் ஆச்சு, இன்ஸ்டால் ஆகிடுச்சு. அதாவது ஸோ இது பாருங்கள், ஆல்ரெடி வந்து நான் போட்டிருக்கேன். இந்த செகண்ட் தேர்ட் இருக்குல்ல, அந்த 2 சோர்ஸ் லிஸ்ட்டு மட்டும்தான் நான் தேடி போட்டது. ஸோ இது உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து தரேன், அதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது சேவ் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமேட்டுக்கா ரன் பண்ணிங்கன்னா எனக்கு வந்து எரர் வரல, கரெக்டாக ஒர்க் ஆச்சு. ஸோ அதையே நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் ஆகுதான்னு. ஸோ கரெக்டாக எனக்கு அப்போ அப்டேட் ஆச்சு, எரர் இல்லாமல். அதுக்கப்புறமேட்டுக்கா வந்து நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் வந்து apt get அந்த கோடிங் போட்டிங்கன்னா apt get install Openshot -qt போட்டிங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து எஸ்ன்னு கொடுங்க. எஸ்ன்னு கொடுத்தா வந்து இது டெர்மினலில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆகிட்ட பிறகு அந்த அப்ளிகேஷனை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த Openshot சொல்லிட்டு இந்த வீடியோ எடிட்டர் வந்து அப்பியர் ஆகிருக்கும். ஸோ இது யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக வந்து எடிட் பண்ணிக்கலாம், வீடியோ எடிட் பண்ணிக்கலாம். இது ஒரு மெத்தடு. இன்னொரு மெத்தடு வந்து இது அஃபிஷியல் வெப்சைட்லேயே வந்து ஒரு அவ்வளோதான், அந்த மெத்தடையும் நம்ம பார்க்கலாம். ஓகே, இது வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். அவ்வளோதாங்க, வந்து கம்ப்ளீட்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. இதுக்கப்புறமேட்டுக்கா நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு அப்ளிகேஷன்ஸில் போய்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வந்திருக்கான்னு பாருங்கள். Openshotன்னு போடுங்க. நான் ஆல்ரெடி வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்ததுனால 2 காமிக்குது. ஓகே, இப்போ வந்து இன்ஸ்டால் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ வந்து பாருங்கள், ஓப்பன் ஆகிடுச்சு. இதுதான் வந்து அந்த வீடியோ எடிட்டர். இது ஓப்பன் சோர்ஸ் எடிட்டரும் கூட. நம்ம வந்து ஃப்ரீ தான் இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ வந்து நல்லா தான் இருக்கும், யூஸ் பண்ணி பாருங்கள். லினக்ஸுக்கு இது வந்து ஒரு பெஸ்ட்டான வீடியோ எடிட்டர், ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கப்புறம் வந்து இன்னொரு மெத்தட் இருக்குது. அது வந்து நீங்கள் வந்து அஃபிஷியல் வெப் பேஜுக்கு போனீங்கன்னா டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பான். அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா .app இமேஜ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஈஸியாக நம்ம வந்து ரன் பண்ணிக்கலாம். .app இமேஜ்னு வரும். ஸோ இதுக்கு வந்து நம்ம பர்மிஷன் தரணும் ஃபஸ்ட்டு. நான் ஆல்ரெடி வந்து பர்மிஷன் தந்துட்டேன். ஸோ இந்த பர்மிஷன் கொடுத்தா தான் ஒர்க் ஆகும். இந்த chmod 777 கொடுத்தீங்கன்னா பர்மிஷனுக்கு எல்லா பர்மிஷனும் எனேபிள் ஆனால் போல். இதுக்கப்புறமேட்டுக்கா க்ரீன் கலரில் வரும். இப்போ வந்து எனக்கு க்ரீன் கலரில் வந்திருக்கு, நான் ஆல்ரெடி பண்ணதுனால க்ரீன் கலரில் வந்திருக்கு. நீங்கள் இந்த கமெண்ட் பட்டன் மட்டும் தான் நீங்கள் ரன் பண்ண முடியும். அதை .ashன்னு கொடுத்து அந்த ஃபைலை காப்பி பண்ணி போட்டிங்கன்னா ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் இந்த Openshot வீடியோ எடிட்டர். ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படியும் கூட நம்ம ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். 2 மெத்தட் இருக்குது, யூஸ் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா டவுட் இருந்துச்சுன்னா டெலிகிராம் குரூப்பில் வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ காய்ஸ்.